இல்லை ஆண்கள் வந்து பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா? யார் நம்மளுக்கு துரோகம் பண்ணுதாங்களோன்னு தெரியும், அவங்களோடய திரும்ப திரும்ப போய் சேர்ந்து அவங்க தலையில் அவங்களே மண்ணள்ளி போட்டுக்கிடுவாங்க. அது அவங்களுக்கு மண்ணள்ளி போட்டது இல்லாமல் அவங்களோட குடும்பத்து என்ன சொல்கிறது நிம்மதியும் கெடுத்து எல்லாரோட சந்தோஷத்தையும் சேர்த்து கெடுக்கிறது. ஏன்னா அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு தடவை தெரிஞ்சு போச்சுது. ஆனால் திரும்ப திரும்ப அவங்களோடய கூட்டிகிட்டு அவங்களே சுற்றிக்கிட்டு அவங்களோடய எல்லாம் பண்ணிட்டு நாசமாக போகுதுங்க. ஆனால் அதுக்கு வந்து சொல் புத்தி இருக்கணும், இல்லைன்னா சுய புத்தி இருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் அப்படியே போகுது. பட் ஆனால் நம்ம என்னத்தை சொன்னாலும் நன்மைக்கு நம்ம அதாவது என்ன சொல்கிறது, வீட்டில் இருக்கவங்க ஏன்பா அவன் கூட போய் சேர்ந்து கெட்டு சீரியலிட, ஏற்கனவே நிறைய பட்டாச்சு, ஸோ அதனால் அவங்க கூடலாம் கொஞ்சம் ஒதுங்கிரு, வேண்டாத விஷயங்கள்லாம் போய் மூக்க நுழைச்சி நீ இது பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது அவங்க அதை கேட்க மாட்டாங்க. அனுபவப்பட்டு புத்தி வர மாட்டுக்கு அப்படின்னா அவங்கள வந்து நம்ம என்ன சொல்லி திருத்தினாலும் திருந்துறதுக்கு வாய்ப்பும் இருக்காது. அவங்க வந்து அவங்க இதில் தான் நான் இருக்க பண்ணி தான் இருப்பேன் அப்படின்னு கூட கொஞ்சம் போய் 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 கெட்டு சீரழிகிறதுக்கு ஒரு ரீசனாகவே இருக்கும். அது வந்து என்ன பண்ணுறது, சில குடும்பத்தில் இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கிடவும் மாட்டுக்காங்க. அதனால் வர விளைவுகள் எப்படி இருக்குங்கிறதும் அவங்களுக்கு தெரிய மாட்டுக்கு. ஏன்னா அந்த விளைவுகளை வந்து நம்ம பார்த்தாச்சு, நிறைய பட்டாச்சு. அதில் அனுபவப்பட்டாலும் சரி இன்னும் அதை கடந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது மீண்டும் மீண்டும் அதுக்குள்ளேயே போய் போய் நம்மளுக்கு அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப வெறுப்பாகி போயிடும். அந்த மாதிரி தான் சில நண்பர்கள் வந்து கூட இருந்து கெடுக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள நம்ம என்னத்தை சொன்னாலும் திருந்தாதுங்க, கூட போகிறதும் சேர்க்கே சேர்க்காம நிப்பாட்டாமல் இருக்க மாட்டேங்குது. என்ன பண்ண? கரண்ட் போனால் இருட்டுக்குள்ளே உட்காந்து வாழ்கிற வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கையாகி போச்சுது. இப்படி தான் போல். பார்ப்போம் நீ எவ்வளோ காலம்.